சோ சூப்பரா இருக்குப்பா. என்னப்பா நீங்க ஒரு வயசுக்கு மேல பொண்ணுக்கு தானே வாங்கி கொடுக்கணும், நீங்க என்ன உங்க வைஃப்க்கு வாங்கி கொடுக்குறீங்க? உனக்கு பொறாம. ஏன் புருஷன் எனக்கு வாங்கி கொடுக்கறாரு, உனக்கு என்ன? போங்க மம்மி. கோச்சிக்காதரா செல்லக்குட்டி. இப்போதைக்கு உனக்கு வாங்குறத விட உங்க அம்மாவுக்கு வாங்குறது தான் முக்கியம். ஏன்னா வர வெட்னஸ்டே எங்களுக்கு வெட்டிங் டே. அதுக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். சூப்பர்ப்பா. அட்வான்ஸ் thank you, thank you, thank you. and you too. சரி, இது எத்தனாவது வெட்டிங் டே? நமக்கு கல்யாணம் ஆகி 2வது வருஷத்துல இவ பிறந்தாங்க. இப்போ உனக்கு 23, அப்போ 25, 25. வாவ், அப்போ சில்வர் ஜூபிலி, வெள்ளி விழா. சோ வெட்டிங் டே செலிப்ரேஷனை செம்ம கிராண்டா பண்றோம். எஸ். அம்மா, சும்மா கண்டென்ட் கிடைக்கலன்னு சொல்வீங்களே, இப்ப பாருங்க சூப்பர் மேட்ரு கிடைச்சிருக்கு. உங்க வெட்டிங் டேவ சூப்பரா அழகா உங்க பேஜ்ல போஸ்ட் பண்ணிடுங்க. நீங்க வியூஸ் வரலன்னு புலம்பிட்டு இருப்பீங்கல்ல, இதுக்கு எப்படி வியூஸ் அல்லதுன்னு பாருங்க. ஹே, நிஜமாவா? அட ஆமாமா. என்னங்க, அப்ப வெட்டிங் டே போட்டுறலாங்க. ஒரு நல்ல வெட்டிங் ஹாலா புக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணுவோம். இல்ல, வெட்டிங் ஹால்லாம் வேண்டாம். ஒரு நல்ல ரெசார்ட் புக் பண்ணிடுங்க. நல்ல பெரிய ரெசார்ட்டா செம்மையா பண்ணலாம். என்னங்க, நமக்கு நல்ல vlog கிடைக்கும், நல்ல நிறைய கண்டென்ட் கிடைக்கும். நம்மளும் ஏதாவது பண்ணலாங்க. நிறைய சமைக்கலாம், என்னென்னவோ பண்ணலாம். ஐயோ ஜாலி. என்னங்க யோசிக்கிறீங்க? பண்ணிடலாமா? ஆனா அதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. பிரச்சனையா? என்ன பிரச்சனை? உனக்கு இப்ப வெளியே என்ன வயசுன்னு சொல்லிட்டு இருக்க? ஆ, ஆ, என்ன, ஒரு ஜஸ்ட் 38ன்னு சொல்லிட்டு இருக்கேன். பாத்தியா, கல்யாணம் ஆயிட்டு 25 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொன்னா உனக்கு வயசு இடிக்காது. பொண்ணுக்கு 23, உனக்கு 38. யோசிமா. டாடி. ஆமாங்க. ஐயோ, நான் இதை யோசிக்கவே இல்லையே. ஐயோ. ஒண்ணு பண்ணலாமா? இந்த வெட்டிங் டே நம்ம யாருக்கும் சொல்ல வேணாம். சொன்னா உன் வயசு தெரிஞ்சிருமேமா. ஆமாங்க, நல்ல வேலைங்க நீங்க சொன்னீங்க. 25வது கல்யாண வருஷம் கொண்டாடுனா எல்லாருக்கும் என்னோட வயசெல்லாம் தெரிஞ்சிடும். வேண்டாம் வேண்டாம். அன்னைக்கு காலையில ஏதாவது கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து உங்களுக்கு நான் ஏதாவது ஸ்பெஷலா சமைச்சு தரேன். வேண்டாமா, வேணாம். எதுக்கு இந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின்லாம் உனக்கு? பக்கத்துலயே ஒரு சூப்பர் ஹோட்டல் ஓபன் பண்ணிருக்காங்க, நம்ம அங்க போய் லஞ்ச் சாப்பிடலாம். அப்படியா? ஆமா. சரி, நான் உடனே ஒரு கண்டென்ட் ரெடி பண்றேன். கண்டென்ட் ரெடி பண்ணு போ. பை.